கழுதை. அவன் குரல் உயர்ந்தது புதுசல்ல. அந்த இடத்துல அவன் குரல் எப்பவுமே உயரமாதான் இருக்கும். கோபம்னால இல்ல, அந்த கோபத்துக்குள்ள இருக்கும் பயத்தால. இந்த பணத்தை எடுத்து இப்படிதான் ஓடுவாங்க, பிறகு வந்து கண்ணீர் வடிப்பாங்க. அதுக்கு நான் எத்தனை தடவை சோறு போட்டிருக்கேன் தெரியுமா? அவனோட வார்த்தைகள் காற்றில் விழிந்து மண்ணில் புதையிறா மாதிரி இருந்தது. நான் அந்த பக்கத்துல நின்றுகிட்டு கணக்கு புத்தகத்தை மூடினேன். எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. எண்ணிக்கைகள் இல்ல, மனிதர்கள். அவனை நான் 5 வருடமா பாக்குறேன். அவனை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் கோபம் எங்கிருந்து வருது, எங்கே அடங்குது என்பதாவது தெரியும். இந்த வேலையில அவன் முதலாளி. அதே சமயம் அவன் ஒவ்வொரு வேலைக்காரனோட வாழ்க்கையிலும் ஒரு அத்தியாயம். பணம் கொடுக்கறான், கடுமையா பேசுறான். அவனால பலர் வாழ்ந்திருக்காங்க. அவனால சிலர் பயந்திருக்காங்க. ஆனா அவனால யாரும் சாப்பாடில்லாம போனதில்லை. இந்த முறையும் அப்படித்தான் ஆரம்பிச்சது. நகரத்துக்கு வெளியே ஒரு பெரிய கட்டிடம். தரை கல்லு. சாதாரண உழைப்பால முடியாத வேலை. ட்ரில்லிங் வேலை. அந்த வேலையை கையாள்றவன் ஒரு குறிப்பிட்ட ரகம். அவனுக்கும் அவன் கூட்டத்துக்கும் தான் அந்த கல்லு ஒத்துழைக்கும். அவனுக்கு முன்பணம் கொடுக்கும்போது அவன் முகத்தை நான் கவனித்தேன். கண்களில் ஒருவித துடிப்பு. அது உழைப்பாளியின் துடிப்பா, தப்பிக்க நினைக்கிறவனின் துடிப்பான்னு எனக்கு தெரியல. நாளைக்கே வேலை ஆரம்பிச்சிடுவோம் சார், அவன் சொன்னான். அவனோட குரலில் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை யாருக்குன்னு தான் சந்தேகம். 1 நாள், 2 நாள், 3 நாள். வேலை ஆரம்பிக்கல. அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப். அவனோட ஊர் தெரியாது. அவனோட உறவு எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த நேரத்துல தான் அவன் கோபம் வந்தது. கழுதைக்கும் கற்பூர வாசனை தெரியும். இந்த கழுதையை ஏமாத்தலான்னு நினைக்கிறானா? அவன் தன்னை கழுதைன்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள இருக்கிற காயம் எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் படிக்கல. அவனால படிக்க முடியல. அவனுக்கு படிப்பு வாசனை பிடிக்கல. அதனால படிப்பை மதிக்க மாட்டான் என்று நினைக்கிறவங்க நிறைய. ஆனா படிப்பு என்ற வார்த்தை வந்தால் அவன் முகம் மாறும். அதுதான் அவன் ரகசியம். அந்த ஆளை அவன் ஆட்கள் பிடித்து கொண்டு வந்தபோது அவன் கோபம் உச்சத்திலே இருந்தது. கத்தினான், அச்சுறுத்தினான், வார்த்தைகள் குத்தினது. ஆனா அந்த கத்தலுக்குள்ள கூட ஒரு எல்லை இருந்தது. அவன் அடிக்கல. அவன் கை நீட்டல. அவன் அச்சுறுத்தலையே ஆயுதமா வைத்திருந்தான். நாளை காலையில ஆளுங்களோட வர்றையா? இல்லன்னா? அந்த இல்லனாவ அவன் முழுசா சொல்லவே இல்லை. சொல்லாம விட்டதே பெரிய பயம். அந்த ஆள் ஓடினான். அவனோட பயம் அவனை ஓட வைத்தது. அவன் உயிர் தப்பிச்சா போதும்னு நினைச்சான். அப்போதான் அவள் வந்தாள். ஓடி வந்தாள். நடக்கல, ஓடினாள். அவளோட கால்கள் மண்ணில் பதியல. அவளோட மூச்சு ஒழுங்கா வரல. அவள் கால்களில் விழுந்தாள். அந்த நொடியில அவன் பின் சென்றான். அவன் எப்பவும் யாரையும் கால்களில் விழவிட மாட்டான். அவன் கோபத்துக்கும் ஒரு சுயமரியாதை இருந்தது. உன் புருஷனுக்கு நீ வக்காலம் வாங்கிட்டு வந்திருக்கியா? அவன் வார்த்தைகள் கடினம். ஆனா அவன் முகம் இன்னும் கடினம். அவள் அழுதாள். அவள் குரல் உடைந்தது. அவள் வார்த்தைகள் தெளிவா வந்தது. பணம் எதுக்கு போச்சுன்னு சொன்னாள். அந்த பணம் எதற்காக செலவானதுன்னு சொன்னாள். ஒரு குழந்தை, ஒரு பரீட்சை, ஒரு கடைசி நாள். அந்த படிப்பு என்ற வார்த்தை அந்த இடத்துல காற்றையே நிறுத்துச்சு. அவன் குரல் தாழ்ந்தது. ஆனா அவன் கோபம் போகல. அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அது அவன் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அவன் யாரையும் பார்க்க விரும்பல. நான் அவளை அங்கிருந்து கிளப்பினேன். அவள் போகும்போது திரும்பி திரும்பி பார்த்தாள். அந்த பார்வையில் நம்பிக்கையும் பயமும் கலந்திருந்தது. 5 நிமிடம் கழிச்சு அவன் முடிவு சொன்னான். வேலை வேண்டாம், பணம் திரும்ப வாங்கணும். எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்லை. அவன் பழி வாங்கல. அவன் பாடம் கற்றுக் கொடுக்க நினைச்சான். அப்போதான் எனக்கு புரிஞ்சது. அவன் படிக்கல. ஆனா படிப்பு என்ன செய்யும்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் படிப்புக்காக செய்த தவறையும் தவறுன்னு தான் பார்க்கிறான். அந்த நாளின் முடிவில் எனக்கு ஒரு பழமொழி தோணிச்சு. அது இன்னும் முழுசா உருவாகல. அது அடுத்த நாளோ அடுத்த முடிவோ வரைக்கும் காத்திருந்தது. அந்த இரவு அவன் சீக்கிரமா தூங்கல. தூங்கணும்னு நினைக்கவும் இல்ல. அவன் வாழ்க்கையில சில இரவுகள் அப்படித்தான்.
படுக்கையில் படுத்திருந்தாலும் மனம் எங்கோ நின்றுகிட்டே இருக்கும். வெளியில காற்று ஓடிக்கிட்டு இருந்தது. கட்டிடத்தின் இரும்பு கதவு சத்தம் போட்டது. ஒவ்வொரு சத்தமும் அவனுக்கு ஒரு நினைவை கொண்டு வந்தது. அவன் கண்களை மூடினான். ஆமா, அப்பா. அப்பாவோட குரல் அவனுக்கு இன்னும் தெளிவா ஞாபகம் இருக்கு. அது உயர்ந்த குரல் இல்ல, ஆணையிடும் குரலும் இல்ல. ஆனா அந்த குரல் சொன்னது அவன் வாழ்க்கை முழுக்க அவனை துரத்தியது. படிக்கலனா பரவாயில்ல, ஆனா படிக்கிறவனை ஏமாத்தாத. அவன் அந்த வார்த்தைய அப்போ முழுசா புரிஞ்சிக்கல. இப்போதான் ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தை அவனை நிக்க வைக்குது. அந்த ட்ரில்லிங் ஆள் மறுநாள் வரல. 3வது நாள் கூட வரல. அவன் நாட்கள் திரும்ப திரும்ப கேட்டாங்க, சார், இப்போ என்ன பண்ணலாம்? அவன் உடனே பதில் சொல்லல. அவன் பதில் சொல்லாம இருந்ததே அவர்களுக்கு புதுசா இருந்தது. அவன் எப்பவுமே கோபத்தோட முடிவெடுப்பவன். இப்போ அவன் அமைதியா இருந்தான். அந்த அமைதி அவர்களுக்கு பயமா இருந்தது. நானே அவனை பார்த்தேன். இந்த மாதிரி ஆளுங்க திரும்ப வரமாட்டாங்க. அவன் சிரிச்சான். அந்த சிரிப்புல நகைச்சுவை இல்ல, ஒரு கசப்பு. நான் அவன் வருவான்னு நினைக்கல. அப்போ அவன் வராததுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சா போதும். அந்த காரணம் பணம் மட்டுமா, இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா என்பது அவனுக்கு முக்கியம். அந்த பெண் மறுபடியும் வந்தாள். இந்த முறை ஓடி வரல, நடந்து வந்தாள். கால்களில் நடுக்கமிருந்தது. ஆனா அவள் நேராக நின்றாள். அவனோட ஆட்கள் அவளை உள்ள விட தயங்கிலாங்க. அவன் கைய காட்டினான். விடு. அந்த ஒரு வார்த்தை அங்கிருந்த எல்லாருக்கும் அவன் மனநிலை என்னன்னு சொல்லுச்சு. அவள் உள்ளே வந்ததும் முதல்ல சுற்றி பார்த்தாள். இந்த இடம் அவளுக்கு அச்சமா இருந்தது. ஆனா அவள் கண்கள் அவனைத்தான் தேறினது. சொல்லு. அவன் சொன்னது மென்மையா இல்ல, கடினமாவும் இல்ல. அவள் கையில் ஒரு காகிதம். அவள் அதை நீட்டினாள். அது ஒரு பள்ளிக் கடிதம். அவள் குழந்தையின் பெயர், அவள் குழந்தையின் வகுப்பு, பரீட்சை தேதி. அந்த காகிதம் அவன் கையில வந்ததும் அவன் விரல்கள் சற்று தளர்ந்தது. அவன் அந்த காகிதத்தை மெதுவா மடிச்சான். இது என்ன சொல்ல வர்ற? சார், பணம் திரும்ப கொடுக்கலன்னு நாங்க ஓடல. அப்போ நாங்க ஓடினோம் நேரத்தை தேடி. அந்த வரி அவனை நிறுத்துச்சு. நேரம். பணமில்லாம வாழ்ந்தவன் அவன், நேரமில்லாம வாழ்ந்தவன் அவன். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் அவனுக்கு தெரியும். அவன் அவளை பார்த்தான். உன் புருஷன் எங்க? அவள் தலையை குனிந்தாள். போயிருக்கான். எங்க? நான் சொல்ல முடியாத. அவன் சிரிச்சான். நீ சொல்ல முடியலனா நான் கேட்க மாட்டேன். அவள் அதிர்ந்தாள். அவள் கண்களில் முதன்முறையா ஒரு நிம்மதி. அந்த நிம்மதி அவனுக்கு இன்னும் சுமையை சேர்த்தது. அவன் எழுந்தான். அவன் அறைக்குள் போனான். பழைய அலமாரியை திறந்தான். அந்த அலமாரிக்குள்ள ஒரு சின்ன பை. அதுக்குள்ள அவன் முதல் சம்பளத்துல சேமிச்ச பணம். அது அவன் யாருக்கும் காட்டல. அது அவனுக்கு ஒரு நினைவு. அவன் அந்த பணத்தை எடுத்து வந்தான். அவள் பயந்தாள். இது என்ன சார்? கடன். சார், நான் சொல்றத கேளு. அவன் குரல் உயரவில்லை. ஆனா அந்த குரல் எதிர்ப்பு ஏற்கவில்லை. இந்த பணம் உன் குழந்தைக்காக. பரீட்சை முடிஞ்சதும் உன் புருஷன் வரணும். வரலனா நீ வராத. அவள் அழுதாள். அந்த அழுகை பயமில்ல, நன்றி. அவன் திரும்பி முகத்தை திருப்பிக்கிட்டான். அவன் அவளை பார்த்தா தான் தளர்ந்திடுவான் என்பது அவனுக்கே தெரியும். அவள் போன பிறகு அவன் நீண்ட நேரம் பேசல. அவன் ஆட்கள் ஒன்னும் கேட்கல. அந்த மௌனம் அந்த இடத்துல ஒருவித மரியாதையா மாறியது. அன்று மாலை அவன் தனியாக உட்கார்ந்திருந்தான். அவன் மனசுக்குள்ள ஒரே கேள்வி. இவன் சரியா செய்தானா இல்ல தவறா செய்தானா? அந்த கேள்விக்கு அவன் பதில் தேடல. அவன் அப்பா சொன்ன அந்த வரி மட்டும் திரும்ப வந்தது. படிக்கிறவனை ஏமாத்தாத. அந்த வரி அவனுக்கு போதும். அவன் அந்த இரவை அமைதியா முடிச்சான். ஆனா அவன் வாழ்க்கை அமைதியா இருக்கப் போறதில்லை என்பது அவனுக்கு தெரியாது. அது மறுநாள் தொடங்கப் போகுது. மறுநாள் காலை அவன் சீக்கிரமா எழுந்தான். அது பழக்கத்தாலே இல்லை, மனம் தூங்க விடலை. கட்டிடத்துக்குள் நுழையும்போதே அவன் கவனிச்சான். அந்த இடத்துல ஒருவித மாற்றம். அது சத்தமில்லை, அது முகங்களில். ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவனை பார்த்ததும் யாரும் வழக்கம் போல சார்னு கூப்பிடல. அது அவமதிப்பும் இல்லை, அதிக மரியாதையும் இல்ல. ஒரு இடைவெளி,
அவன் அதை கவனிச்சான். கவனிச்சிட்டே விட்டான். நேரம் நழுவிச்சு. மதியம் வந்தது. அந்த ட்ரில்லிங் ஆள் இன்னும் வரல. அவன் உள்ளுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அது முழுசா உருவாகலை. ஆனா அதுக்குள்ள ஒரு திசை இருந்தது. அவன் என்ன பண்ணுறான் என்று அவனுக்கே தெளிவா தெரியல. ஆனா அவன் என்ன பண்ண மாட்டான் என்று மட்டும் தெரியும். அவன் ஆட்களை கூப்பிட்டான். இனிமேல் முன்பணம் கொடுக்கிற வேலை நான் நேர்ல பார்க்காம நடக்காது. யாரும் எதிர்ப்பு காட்டல. அது விதி மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் தொடர்ந்தான். படிப்புக்காக பணம் கேட்கிறவன் பொய் சொன்னா கூட முதல்ல விசாரிக்கணும். அந்த வரி அங்க இருந்த சிலருக்கு புரியல. ஆனா யாரும் கேள்வி கேட்கல. அவன் கேள்வி கேட்காத மனிதர்களை பயந்ததால வளர்த்தவன். இப்போ அவன் சிந்திக்கிற மனிதர்களை சேர்த்துக்கிட்டிருந்தான். மாலை நேரம். அவன் அலுவலகத்தில் தனியாயிருந்தான். நான் உள்ளே போனேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னோட குரலில் கவலையும் இருந்தது, எச்சரிக்கையும் இருந்தது. அவன் சிரிச்சான். எனக்கு இப்போ தேவைன்னு தோணுது. இதனால் நீ ஏமாந்தா? ஏமாந்தா பரவாயில்லை. அந்த வார்த்தை என்னை அதிர வச்சது. அவன் இதுக்கு முன்னாடி பரவாயில்லைன்னு எந்த விஷயத்துக்கும் சொல்லல. அவன் தொடர்ந்தான். படிக்கலன்னு என்னை யாரும் மன்னிக்கல. ஆனா நான் படிப்ப மன்னிக்காம இருக்கக்கூடாது. அவன் சொன்னபோது அவன் குரல் நடுங்கல. ஆனா அந்த வார்த்தைகள் அவன் உள்ளே எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. அன்று மாலை அந்த ஆள் வந்தான். முன்னாடி வந்த மாதிரி இல்ல. கண்களில் திமிரில்லை, உடம்பில் வேகமில்லை. அவன் நின்ற இடமே அவன் நிலை என்னன்னு சொன்னது. அவன் பேச ஆரம்பிக்கல. அவன் முதல்ல கீழே பார்த்தான். பணம். அவன் வாக்கியம் அங்கே நிறுத்தமடைந்தது. அவன் மனைவி சொன்னதை அவன் ஏற்கனவே கேட்டிருந்தான் என்பது தெளிவாயிருந்தது. அவன் அவனை பார்த்தான். உன் குழந்தை பரீட்சை எழுதுச்சா? அந்த கேள்வி அந்த ஆளை உடைத்தது. எழுதிச்சு சார். எப்படி எழுதுச்சு? நல்லா. அவன் தலையாட்டினான். அது போதும். அந்த ஆள் என்ன நடக்குது என்பதை புரிஞ்சிக்க முடியாமல் நின்றான். நீ ஓடினதுக்கு நான் உன்னை மன்னிக்கல. அந்த வார்த்தை கடினமா விழுந்தது. ஆனா நீ படிப்புக்காக ஓடினதுனால நான் உன்னை நசுக்கவும் மாட்டேன். அந்த இடத்துல யாருக்கும் மூச்சு வரல. வேலை வேணும்னா முன்னாடி மாதிரி இல்ல. பணம் முதல்ல திரும்ப வரணும். நேரம் எடுத்துக்கலாம். ஆனா இனி பொய்யில்ல. அந்த ஆள் தலையசைத்தான். அவன் கண்களில் பயம் இல்லை, ஒரு உறுதி. அவன் போன பிறகு அவன் நீண்ட நேரம் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கிட்டிருந்தான். வெளியில வேலை நடந்துகிட்டிருந்தது. கல்லு சத்தம், இரும்பு சத்தம். அவன் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் மட்டும் அமைதியா இருந்தது. அவன் தவறு செய்யலன்னு அவனுக்கு தெரியும். அவன் சரி செய்தானா என்று அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் மனிதனாக இருந்தான். அந்த இரவு அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் அப்பா திரும்ப அவன் மனசுக்குள்ள பேசினார். படிக்கலனா பரவாயில்லை. ஆனா படிக்கிறவனை ஏமாத்தாத. அவன் அந்த வார்த்தையை முதன்முறையா முழுசா புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் அவன் வழக்கம் போல கத்துவான். வழக்கம் போல கடினமாயிருப்பான். ஆனா அவன் கோபத்துக்குள்ள இப்போ ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லை படிப்போட தொடங்கி மனிதத்தோட முடியும். அவன் கதையை யாரும் பத்திரிக்கையில எழுத மாட்டாங்க. யாரும் ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு குழந்தை பரீட்சை எழுதிச்சு. அதுக்கு அதுவே போதும். அவன் அலுவலகத்தை மூட்டும்போது அவன் ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள உறுதியாக்கிக்கிட்டான். பணம் மனிதனை கட்டுப்படுத்தலாம். பயம் மனிதனை ஓட வைக்கலாம். ஆனா மனசு ஒரு தடவை சரியான இடத்துல நின்னா அதுக்கப்புறம் அது தன்னை ஏமாத்திக்காது. அவன் கதையும் அங்கேயே அமைதியா முடிந்தது. எந்த கைத்தட்டலும் இல்லை, எந்த அறிவிப்பும் இல்லை. ஒரு சரியான முடிவு. அவன் கதைன்றா அதோட எல்லாம் முடிஞ்சிடும்னு நாம நினைப்போம். ஆனா சில கதைகள் முடிவுன்ற நினைக்கும் இடத்துல தான் மெதுவா வாழ்க்கையாக மாறும். அடுத்த சில வாரங்கள் அவன் பழைய மாதிரியே இருந்தான். கத்தினா, கடினமா பேசினா, வேலையில சலுகை கொடுக்கல. ஆனா யாராவது படிப்புன்னு சொன்னா அவன் முதல்ல கேட்க ஆரம்பிச்சான். நம்பல, கேட்டான். அது பெரிய மாற்றமில்ல. ஆனா அவனை அறிந்தவர்களுக்கு அது பெரிய விஷயம். அந்த ட்ரில்லிங் ஆள் திரும்ப திரும்ப வந்தான். மெல்ல பணத்தை திருப்பி கொடுத்தான், வேலை செய்தான். முன்னாடி மாதிரி வேகம் இல்ல, ஆனா பொய் இல்ல. அவன் குழந்தை அடுத்த வகுப்புக்கு போனாள். அந்த விஷயம் அவனுக்கு நேர்ல சொல்லப்படல. அவன் அத எங்கிருந்தோ கேட்டான்.
அவன் முகத்தில் சிரிப்பு வரல, ஆனா அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று சரியான இடத்துல அமர்ந்தது. நான் ஒரு நாள் கேட்டேன், இவ்வளவு பண்ணினதுக்கப்புறம் உனக்கு என்ன கிடைச்சது? அவன் உடனே பதில் சொல்லல. சுற்றி பார்த்தான். வேலை நடக்கிற சத்தம், மனிதர்கள், வெயில். என்ன கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த பதில் அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு எனக்கு சொன்னது. அவன் இப்பவும் படிக்கல, படிக்கப் போவதும் இல்லை. ஆனா படிப்பு என்ன செய்யும், என்ன காப்பாற்றும், என்ன மாற்றும், என்ன உடைக்கும் என்பது அவனுக்கு இப்போ தெரியும். அதுவே அவனுக்கு போதும். அவன் பெயர் எங்கும் எழுதப்படாது, அவன் புகைப்படம் எங்கும் தொங்காது. ஆனா ஒரு நாள் யாராவது அவன மாதிரி ஒருத்தனை பார்த்து, இவன் கத்தினாலும் இவனுக்குள்ள ஒரு எல்லை இருக்குன்னு சொன்னா, அவனுக்கு அதுவே முழு வாழ்க்கை. கதை அங்கே நிற்கல. அது அவனோட ஒவ்வொரு நாளிலும் மெதுவா நடந்து கொண்டேதான் இருக்குது. இந்த கதை ஒரு நல்ல மனிதனின் கதை அல்ல. அது தவறுகள் செய்யும் ஒரு மனிதன் எங்க நிற்கணும்னு கண்டுபிடிச்சுக்கிட்ட ஒரு கதைதான். அவன் ஹீரோ இல்ல. அவனுக்கு கைத்தட்டல் வேண்டாம். அவன் பெயர் எங்கும் எழுதப்பட வேண்டாம். ஒரு குழந்தை பரீட்சை எழுதிச்சா போதும். ஒரு மனிதன் தன்னை ஏமாத்திக்காம இருந்தா போதும். இந்த கதை உங்களுக்குள்ள சத்தமில்லாம ஒரு கேள்வியை விட்டிருந்தா, இந்த மாதிரி மனித வாழ்க்கையிலிருந்து பிறக்கும் கதைகளுக்காக இந்த சேனலை பின்தொடருங்கள். நன்றி.